வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரின் தண்டனை விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. தீர்ப்பின் சாதக பாதகங்கள் குறித்து மூத்த வழக்கறிஞர் எம்.எல். ரவி நியூஸ்7 தமிழிடம் விவரித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் ஒருவேளை அவருக்கு சாதகமாக வந்தால் என்ன மாதிரியான இருக்கும்? இல்லை, சாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது டிவிஎஸ்சி மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்த கீழமை நீதிமன்றத்துடைய அது தீர்ப்பை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ தண்டனை கொடுக்கணும். இப்போ தண்டனை கொடுப்பதற்காக தான் நாளைக்கு வருது. ஆல்ரெடி கன்விக்ஷன் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு, சி இஸ் கன்விக்டடுன்ட்டு. இப்போது தண்டனை எவ்வளோ என்பது தான் நாளைக்கு முடிவாகும். ஆனால் இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் தான் வருது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வர்றதுனால இதில் வெறும் ஒரு தண்டனை வெறும் லெட்டர்ஸே ஒரு பெனால்ட்டி, ஒரு ஃபைன் மட்டும் போடுறாங்க. இல்லை, ஃபைனே போடலை, ஒரு நன்னடை, சரி உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் கொடுக்குறேன், ஒரு 2 ஆண்டில் சரி பண்ணிங்க, அதனால் உங்களை மன்னிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் பதவி இழக்க நேரிடும். ஆட்டோமேட்டிக்காக அது பதவி நேரத்துலேருந்தே பதவி இழக்க வேண்டிய சூழல் தான் அது. இன்னும் சபாநாயகர் அனுப்ப வேண்டிய கடிதத்தை அனுப்பணும், அவ்வளோதான். அது முறை, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு ரிவிஷனுக்கு போயிட்டு அங்கே ஸ்டேயில் அங்கே கன்விக்ஷன், அதாவது சென்டென்ஸில் ஸ்டே கொடுத்தாக்கா, பெயில் கொடுத்து ஸ்டே கொடுத்தாக்கா மறுபடியும் அவர் தேர்தலில் தான் நிற்கணும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும், ஜெயலலிதாவுடைய வழக்கை தான் நம்ம சொல்லணும். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவங்க இந்த மாதிரி நிற்கும்போது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷனாக இருக்கும்போது பதவி நீக்கம் அடைஞ்சாங்க பேஸ்டு அந்த கர்நாடகா நீதிமன்றத்துடைய. மறுபடியும் ஹைகோர்ட்டில் போனதுக்கப்புறம் அக்விட்டல் பண்ணாங்க. இதே மாதிரி அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்தது. அதனால் அப்போ மறுபடியும் நிற்கும் போது மறுபடியும் தேர்தலை சந்தித்து தான் அவங்க மறுபடியும் முதலமைச்சர் பதவிக்கு போனாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அது அந்த ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி காலி.